எல்லாருக்கும் வருது. அவங்களுடைய பேட்டர்ன் வேற, என் பேட்டர்ன் வேற. அல்லேலூயா. துன்மார்கன் சோதிக்கப்படுவான், துன்மார்கன் எல்லா விதமானதை அனுபவிக்குவான். ஆனால் அவன் தேவனால் கைவிடப்படுவான். அவனுடைய வீடு நிலை நிற்காது. அது அவர் சங்கீதக்காரர் இது சாலமோன் அற்புதமாக எழுதுவார். 12, 6, 7 நீதிமொழிகளில், ஆனால் நீதிமான்களுடைய வீடோ நிலை நிற்கும். நீதிமானுடைய வீடு நிற்குமா? எல்லாருக்குமே சோதனை வரும். சோதனை வரும்போது அவன் விழுந்து போயிடுவான், இல்லாத இடம் தெரியாமல் காணாமல் போயிடுவான். ஆனால் நீதிமானுடைய வீட்டை ஆண்டவர் சொல்றாரு, இவனுடைய வீடு நிலை நிற்கும். அல்லேலூயா. நிலை நிற்குதுன்னா தெரியுமா, எல்லா விதமான அலைகள் காத்து வீசுமா, ஆனா நீதிமானுடைய வீடு மட்டும் நிற்கும். ஏன் நீதிமானுடைய வீடு நிற்கும்னா, இது நம்ம மத்தேயு 7 கூட வாசியும். யார் ஒருத்தன் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன் வார்த்தையை பின்பற்றுகிறானோ அவன் எந்த சூழ்நிலையும் விழுந்து போக மாட்டான். அவனுடைய வீடோ மலை மேல் கட்டப்பட்ட வீடா இருக்கும், அவன் நிலை நிற்குவான். அல்லேலூயா. இப்போ இந்த பூமியில நம்ம என்ன சோதனைகள் பார்த்தாலும் எல்லாருக்கும் வருது, நமக்கு வருதுன்னா அது நமக்கு அனுமதிக்கப்படும் போது நம்ம வித்தியாசமா இருக்கிறோம். நம்ம பிறரை போல நம்முடைய வாழ்க்கையை பூமிக்கு ஒப்பிடக்கூடாது. இந்த பூமியில வாழ்றவன் அவன் பணம், அவன் வீடு, அவன் கார்ல அவனுடைய மதிப்பு என்னப்படும். ஆனா நமக்கு அப்படி இல்லை. நமக்கு என்ன படும்னா, எல்லார் மேலேயும் ஆண்டு ஒரு வேலை கொடுத்துருக்குவார். We all carry a purpose. சொல்லுங்க. ஒரு வேலையோடு தான் இங்க இருக்கிறோம். நீங்க சும்மா இருக்கிறேன்னு 1000 டைம் சொன்னாலும் ஆக்சுவலி நீங்க சும்மா இல்லை. உங்க மேல ஆண்டவருடைய தீர்மானம் இருக்குது. தீர்மானம் இல்லாம இந்த இடத்துல யாரும் உட்காரவே முடியாது. நம்ம ரட்சிக்கப்பட்டு வரும்போதே தீர்மானத்தோடு தான் சபைக்குள்ளேயே வரும். ஒரு தீர்மானம் இருக்கும். சரி, பிசாசு இருக்கிறானா? ஏன்னா அவனை வச்சு சொல்லும் போது உதாரணங்கள் சுலபமா புரியும். பிசாசு இருக்கிறானா? பிசாசுக்கு ஒரு தீர்மானம் இருக்குதா? ஏதோ அவன் டிசீவ் பண்ணும், வஞ்சிக்கணும். அவனை உண்டாக்குனது யாரு? அவன் ஆண்டு தான் உண்டாக்குனார். அவன் தீட்டு ஆகிட்டான். அவன் எல்லா நன்மையும் தீமையா மாத்தினான். இப்போ அவனுக்கு ஒரு டாஸ்க் என்னன்னா, அவன் டிசீவ் பண்ணும், டெஸ்ட் பண்ணே இருக்குவான், டெம்டேஷன்லேயே நடத்துவான். ஒரு தேவ தூதருக்கும் ஒரு டாஸ்க் இருக்குது. அவங்க ஒரு வேலையோடு வருவாங்க. அப்போது எல்லாத்துக்குமே ஒரு வேலை, ஒரு காரணத்தோடு இந்த பூமி படைக்கப்பட்டதுன்னா, ரட்சிக்கப்பட்ட நபர் நீங்கள் சொல்லக்கூடாது சும்மா தாங்கிற இல்லை, நீங்கள் வேலையோடு நிற்கிறீங்க. நம்ம யாருமே சும்மா இல்லை. நம்ம உலகத்தின் காரியங்களை, கார்னல் லைஃப் தூரம் ஏன் ஆக்குறோன்னா, நமக்கு ஒரு வேலை இருக்குது. நம்ம ஓடுற ஓட்டத்தை நல்லபடியாக ஓடணும். நம்ம எல்லாருக்குமே ஓட்டம் இருக்குது. நம்ம யாருமே சும்மா இல்லை. நம்ம எல்லாருமே ஒரு டாஸ்க் கேரி பண்ணுறோம். நம்ம ஒவ்வொருத்தர் மேலே சிலுவை வைக்கப்பட்டது. இந்த சிலுவையை சுமக்கிறவன் கிறிஸ்துவன். சிலுவையை சுமக்காதவன் ஒரு நாளும் கிறிஸ்துவன் ஆக முடியாது. சிலுவையை சுமக்கிறவன் தன் சரீர சுகத்துக்காக எங்கேயும் போக முடியாது. ஏன்னா அவனுடைய யோசனைலாம் எங்கன்னா நான் தவறும் போது சிலுவை கீழே விழுந்துருமான்னு அவனுடைய கிறிஸ்டியன் லைஃப் தான் கிராஸு. சொல்லுங்க, கிறிஸ்டியன் லைஃப். எல்லாம் பிரச்சனை வரும்போது நம்மள்கிட்ட ஒருத்தர் சண்டை போடுறாங்க. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோன்னா, இல்லை நான் பண்ண மாட்டேன், ஏன்னா என் மேலே சிலுவை இருக்குது, நான் என் வேலையை பார்த்துன்னு போகிறேன். புரியுதா? நான் கிறிஸ்துவன், நான் ரட்சிக்கப்பட்டுக்கிறேன், நான் இது பண்ணக்கூடாது. நம்ம போகிறோம் தெரியுமா? நம்ம என்ன பண்ணுறோன்னா, சிலுவைக்கு நேராக நம்முடைய லைஃப்பை நம்ம திருப்புறோம். அல்லேலூயா. நம்ம ஃபோக்கஸ்டாக இருக்கிறோம். ஒரு கைவத்தி கர்த்தருக்கு சொல்கிறோம். அப்படி தூக்கும் போது நீங்கள் சொல்லணும், பிறரை போல நான் அல்ல, உலகத்தாரனை போல நான் இல்லை, என் வாழ்க்கை நோக்கத்தோடு இருக்குதுன்னு சொல்லுங்கள். இங்கே யாருமே சும்மா பூமிக்கு வரல. நீங்கள் ரட்சிக்கப்பட்டுக்கிறீங்க. ஏசப்பா அவர் சிலுவையே நம் மீது வைத்திருக்கிறார். நம்ம இங்கே வாழும்போது காரணமாக வாழ்கிறோம். நமக்குன்ற ஒரு ரீசன் இருக்குது, ஒரு பர்பஸ் இருக்குது. நீங்கள் சொல்லணும், ஆண்டவரே என் கை நான் உயர்த்தும் போது நான் என் சிலுவையை நான் உணர்றேன். ஆண்டவரே கடவா Lama hasudodori antara namau sekide mara hasala bahdori antara dari kadaba shada bahadar di antara labau sekide mara sopradi antara ma
எஃப் மைனர்ல மாஸ்டேலி தேரி மாலா சோம் பிரடீனமா ஷடதரி. தயவு சேர்ந்து யாரும் அந்நிய பாஷை இல்லாத மட்டும் சபையில் இருக்காதீங்க, பேசாதுங்க. எப்பயாவது அதே உணர்விலே இருங்க. ஆண்டரே நான் அந்நிய பாஷை பேசணும் சொல்லி நீங்கள் அந்நிய பாஷையில் போயிடணும். நிதானமாக அமைதியாக ஹரலா தொரியான் ஷடபஹதரதியான் தரலமாவும் சிக்கிடி மரமாவும் நீரோடை அருகில் உள்ள மரங்களை போல நித்தமும் தவறாமல் கனிதர வேண்டும். நீரோடை அருகில் உள்ள மரங்களை போல நித்தமும் தவறாமல் கனிதர வேண்டும். ஊற்றுமையா ஊற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறே. நான் தாகத்தோடு காத்திருக்கிறே, தாகத்தோடு காத்திருக்கிறே. ரெண்டு கை உயர்த்திருங்க பார்த்தோடு. ஊற்றுமையா வல்லமையை அப்படி சுத்திகரிப்பா சொல்லுங்க. நீங்க சொல்லும் போது எந்த விஷயத்திலும் தோக்கவே கூடாது. ஒரு கிறிஸ்துவனா ஒவ்வொரு சோதனையில ஜெயிக்கும்படி உங்களை அர்ப்பணிங்க. யோசனை மாத்த ஆரம்பிங்க. பாடும்போது ஒவ்வொரு பயத்தின் சுபாவங்கள், அழிந்து போகிற சுபாவங்கள் அழிக்கப்படட்டும். சொல்லுங்க, தேவ அக்னியினால் நான் நிரப்படுவேன். ஆண்டவருடைய அக்னி என்னை நிரப்புகிறது. என் தலை முதல் கால் வரையுமாக தேவனுடைய அக்னி என்னை நிரப்புகிறபடி நான் ஒரு நாளும் உலகத்தின் காரியங்கள் என்னை தொடாதபடிக்கு தேவனுடைய பலனை பெற்றவனாக பரிசுத்த ஆவியின் பலத்தோடு ஒவ்வொரு காரியத்தில் ஜெயிக்கும்படிக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். என் வாயின் வார்த்தையை சுத்திகரிங்க, என் நினைவை சுத்திகரிங்க. சபை முழுவதுமாக தேவனுடைய சுத்திகரிப்புக்காக நன்றி இயேசுப்பா. மாறாவின் கசப்பை என்னில் நீங்க செய்தீரே, மதுரமான வாழ்வை எனக்கு திருப்பி தந்தீரே. மகிழ்ச்சியினால் என் உள்ளம் நிரம்ப செய்தீரே. மகிமைப்படுத்துவேன், மகிமைப்படுத்துவேன். ஜீவனுள்ள காலமெல்லாம் உம்மை உயர்த்துவேன். மகிமைப்படுத்துவேன், மகிமைப்படுத்துவேன். ஜீவனுள்ள காலமெல்லாம் உம்மை உயர்த்துவேன். நன்றி சொல்லுவேன், நன்றி சொல்லுவேன். ஜீவனுள்ள காலமெல்லாம் உம்மை உயர்த்துவேன். நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. ஆண்டவர் ஒவ்வொருத்தரும் பலப்படுத்தும்படி right now the Lord is strengthening every soul over here. ஆண்டவர் ஒவ்வொரு ஆத்மாவை பலப்படுத்துகிற நேரம். நீமாரா சோட்டேலே கராபா ஷடாலபா ரபலா தரியாலா மரா சுப்ரடி ஆண்டவர் நீங்க போதும். நீங்க அப்படியே நீங்க ஸ்தோத்திரத்தோட இருங்க. எந்த விஷயத்திலும் தோக்காதபடி ஆண்டவர் மீது வைத்த நம்பிக்கையை அவர் நிறைவேற்றுவார். அவர் நம்மை கொண்டு அவர் நிர்ணயித்ததை, அவர் நம்மை கொண்டு சொன்ன காரியங்களை அவர் நிறைவேற்றும் அளவில் ஒரு நாளும் நம்மை கைவிடுவதில்லை. வெறுமையாக
கடந்து சென்ற யாக்கோபை நினைவு கூர்ந்தவர் நம்மையும் நினைவு கூறுவாராக. படகுல காணப்பட்ட நோவாவின் குடும்பத்தை நினைவு கூர்ந்தவர் நம்முடைய குடும்பங்களை நினைவு கூறுவாராக. எந்த அலையும் எந்த ஒரு பாதிப்பும் நம் குடும்பத்தை பாதிக்காதபடி இயேசுவின் நாமத்தில் நீதிமானுடைய குடும்பங்கள் நிலை நிற்பதாக. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க